சிவன் பக்தன் எப்படி உருவாகிறான்? சில பேர் சிறு வயதிலிருந்தே சிவனை கூப்பிடுவாங்க. ஆனால் பல பேர் வாழ்க்கையில் அடிபட்ட பிறகுதான் சிவான்னு சொல்லுவாங்க. யாரும் இல்லைன்னு தோன்றும்போது, நம்பிக்கையெல்லாம் உடைந்த பிறகு அந்த இருட்டில் ஒரே ஒரு பெயர்தான் நம் மனசுக்குள்ள ஒலிக்கும், சிவான்னு. அந்த கூப்பாடு சத்தமாக இருக்காது, கண்ணீரோடு சேர்ந்து மெதுவாக வரும். அப்போது சிவன் எதுவும் பேச மாட்டான், ஆனால் மனசுக்குள்ள ஒரு அமைதி வைப்பான். அதுதான் முதல் அருள். சிவபக்தனாக வேஷம் தேவையில்லை, வேட்டி விபூதி கட்டாயமில்லை. உண்மையாக சொல்லணும்னா உள்ளம் உடைந்திருந்தா போதும். தவறு செஞ்சவனையும் சிவன் தள்ளிவிட மாட்டான். இருந்துக்கோன்னு மனசுக்குள்ளே சொல்லுவான். அந்த நம்பிக்கை தான் ஒரு மனிதனை சிவபக்தனா மாற்றுது. சிவபக்தன் கோவிலில் உருவாகிறதில்லை. யாரும் பார்க்காத அந்த இரவு நேரத்தில் அவன் துன்பத்தில் வடிக்கும் கண்ணீர் விழுந்த அந்த நிமிஷத்தில் சிவன் இருக்கிறான்னு உணர்ந்தப்போ, அப்போதுதான் ஒரு மனிதன் சிவபக்தனா உருவாகிறான். ஓம் நம சிவாய. உங்கள் வாழ்க்கையில் உங்களை சிவபக்தனா மாற்றின சம்பவம் ஏதாவது ஒன்று இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓம் நம சிவாய.